ஹாய், வெல்கம் டு ஃபேஷன் டாட் சேனல். இன்னைக்கு நம்மளுடைய ஒன் சைடட் நெக்குக்கான அனார்கலி கேதர்டு ஃப்ராக்கை நம்மளுடைய டெய்லரிங் கேட் சாஃப்ட்வேர் த்ரூ எப்படி ஈஸியாக மெஷர்மெண்ட் என்டர் பண்ணி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நமக்கு தேவையான மெஷர்மெண்ட்டை இந்த மாதிரி என்டர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான ஃபிட்டிங் ஸ்டைலையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுக்கு தேவையான பேனல்ஸை செலக்ட் பண்ணிக்கிறோம். இது ஒரு கேதர்டு ஃப்ராக்கு நம்ம கட் பண்ண போகிறோங்கிறதுனால பாட்டம் இதை நம்மளுக்கு தேவையான பேட்டர்னில் கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ யோக் போர்ஷனை நம்ம எடுத்துட்டோம். இது யோக் நம்மளுக்கு ஒன் சைடட் டிசைனாக வேணும் இல்லைங்களா? ஸோ இப்போது இந்த போர்ஷன்ஸை அப்படியே பேக் போர்ஷனை வச்சு ஃபோல்டரில் கிளாத்தை போட்டு நம்மளுக்கு தேவையான நெக் அகலம் நம்மளோட பேட்டர்ன்லேயே வந்திருக்கும். ஸோ அந்த 2.25 இன்ச்சுக்கான அகலத்தை இதில் மார்க் பண்ணிக்கிறோம். அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ நெக் ஹைட் வேணுமோ 6.5 இன்ச்சஸ் நெக் ஹைட்டுங்கிறதையும் நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்கொயர் நெக்கில் இருந்து நம்மளுக்கு ஒன் சைடடாக கொண்டு வர்றதுக்கு தேவையானதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று ட்ரா பண்ணிடலாம். ஸோ தட் இந்த ஸ்ட்ரெயிட் லைனை பேஸ் பண்ணி நம்மளுடைய கர்வை கொண்டு வந்துக்கலாம். அண்ட் இது ஒன் சைடட் டிசைனுங்கும் போதே நம்மளுக்கு வி நாட்ச் மாதிரி தான் வரும். ஸோ அந்த வி கட் கொடுக்கும்போது ஹிப் கிராஸோட இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதை எடுத்துடலாம். இது நம்மளுடைய சாஃப்ட்வேர்லேயே வந்துடும். இப்போ அந்த 1 இன்ச் நாட்சில் இருந்து நம்மளுடைய நெக் லைன்லேருந்து ஸ்ட்ரெயிட்டான ஒரு லைனை போட்டு அந்த லைனை ஒன் சைட் மட்டும்தான் வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதை டபுள் ஃபோல்டரில் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ இது கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நெக் ஷேப்பு தெரியும். ஸோ இப்போது இதுக்கான அந்த 1 இன்ச்சான கிராஸை கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த கிராஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஷேப்பு கரெக்டாக ஷோல்டரோடைய ஷேப்புக்கு கொண்டு வந்து ஜாயின் ஆகும். அண்ட் நம்மளுக்கு எந்த சைடு ஒன் சைடடாக இருக்கணுங்கிறத பார்க்கணும். லைக் இது ரைட் சைடடாக விழணுமா இல்லை லெஃப்ட் சைடடாக விழணுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு ஆப்போசிட் பீஸு இந்த மாதிரி பேலன்ஸ் பீஸ் எடுத்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸஸாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அது ஒன் சைடடாக ஹைலைட்டாக காட்டுறதுக்காக நம்ம 1 இன்ச்க்கான கிராஸ் பீஸ் எடுத்து பீடிங் மாதிரி வைக்க போகிறோம். ½ இன்ச் பீடிங் காட்டுறதுக்காக இந்த கிராஸ் பீஸை எடுத்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நார்மலாக கிராஸ் பீஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரியே கிராஸ் பீஸை கனெக்ட் பண்ணிவிட்டு அண்ட் இதை நம்மளுடைய நெக் பீஸு அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லைனிங் இல்லாத காட்டன் கிளாத் அப்படிங்கிறதுனால நம்ம நெக்லேயே இது அப்படியே நெக்காகவே வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேன்வாஸில் இல்லாமல் கிராஸ் பீஸாகவே வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கிறோம். அண்ட் இந்த வி ஷேப்பை டில் நம்மளோட வெயிஸ்ட் எண்டு வரைக்குமே கொண்டு வந்துடுவோம். இப்போ இந்த 1/2 இன்ச்சான பீடிங் பீஸை நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ இதோட ஆப்போசிட் சைடு நம்மளுக்கு வி நெக்குக்கு வரும் இல்லைங்களா? அந்த வி நெக்குக்கு வர்றதுக்கான பீஸையும் நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது ரெண்டையும் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஹைட்டு தேவையோ அந்த ஹைட்டை கரெக்டாக சென்டர் பார்த்து நம்மளோட பொசிஷனில் வச்சு ஈஸியாக அட்டாச் பண்ணிட்டா போதும். நம்மளுடைய ஒன் சைடுக்கான யோக் போர்ஷனை ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக ஸ்டிச் பண்ணுற மாதிரி எந்த கேதரிங் வைக்கிறோமோ சேம் நம்மளுடைய கேதரிங் ஸ்டிச்சிங் மெத்தட் வீடியோவும் நம்மளோட யூடியூப் சேனல்லையே இருக்குது. நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த பீடிங்கோடு நம்மளுக்கு ஃபினிஷிங் பக்காவாக கரெக்டாக ஒரு கேதரிங் ஃப்ராக் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச்சிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.